ஹாய் விவோஸ், வெல்கம் டு வர்சாஸ் தோட்டம். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்கலாம் அப்படின்னா, மஞ்சள் அறுவடை பண்ணுறதை பார்க்கலாங்க. அது மட்டும் இல்லாமல் எப்படி மஞ்சள் வைப்பது அப்படின்னு பார்க்கலாம். மாடி தோட்டத்தில் இருந்தாலும் சரி, கீழேயா இருந்தாலும் எப்படி வைக்கலாம் அப்படின்னு பார்க்கலாம். எந்த டைமில் வைக்கலாம், எப்போ அறுவடை பண்ணலாம் அப்படிங்கிறத விரிவாக பார்க்கலாங்க. அதனால் நம்ம வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். வாங்க வீடியோவில் போகலாம். கிழங்குகள் இது நான் 26 ஜனவரியில் அறுவடை பண்ணினேங்க. எப்போ வச்சேன் அப்படின்னா ஜூன் ஜூலை 25வது வருடத்தில் வச்சேன். 1 வருஷம் ஆகுங்க. மேக்சிமம் 10 மாதம் இல்லைன்னா 11 மாதத்துக்கு அப்புறம் தாங்க நம்ம அறுவடை பண்ண முடியும். எல்லா கிழங்குக்குமே வச்சேங்க. மா இஞ்சி, கருமஞ்சள், கஸ்தூரி மஞ்சள், நார்மலான ஈரோடு மஞ்சள்னு சொல்லுவாங்க, ஏர் ரொட்டுன்னு சொல்லுவாங்க, அது ஒன்று வச்சுருந்தேன். சிறுகிழங்கு, சேப்பங்கிழங்குன்னு எல்லா வகையான கிழங்குகளும் வைக்கலாம். இப்போ எல்லாம் அறுவடை ஆகுங்க ஜனவரியிலேருந்து. நீங்கள் ஏர் பொட்டோட்டோ, ஆட்டுக்காவல்லி கிழங்குன்னு எல்லா வகையான கிழங்குகள் இப்போ அறுவடை பண்ணுவாங்க. விதை திருவிழாவும் போடுவாங்க. நீங்கள் எங்கே வேணுமாலும் வாங்கிக்கலாம். வாங்கினதையும் ஒரு இடத்துல ஒரு பிளேட்டை ஒரு இதில் பாக்ஸ்லேயோ வச்சு ஓப்பனாக அப்படியே காத்தோட்டமாக இருக்கிற மாதிரி அப்படியே வச்சுருங்க. அது இப்போ பிப்ரவரியா, மார்ச், ஏப்ரல், மே வரைக்கும் 3-3.5 மாதம் வரைக்கும் அப்படியே இருந்து அப்புறம் தாங்க குருத்து வரும். முளைக்கக்கூடிய குருத்து வந்ததுக்கப்புறம் நீங்கள் வைகாசி பட்டம், அதாவது ஜூன் ஜூலையில் எடுத்து வைக்கலாம். அதுதான் ப்ளைனாக தரமான பட்டம். அப்போ வச்சிங்கன்னா நல்லா உங்களுக்கு அதிக அளவு எந்த கிழங்குனாலும் அறுவடை கிடைக்கும். அதுதான் பட்டம். அந்த வைகாசி பட்டம்னு சொல்லுவாங்க தமிழில். இங்கிலீஷ் மாதத்தில் பார்த்தீங்கன்னா ஜூன் ஜூலையில் வச்சிங்கன்னா நீங்கள் 10 மாதத்தில் டான்னு கிழங்குகள் அறுவடை பண்ணலாம். ஆனால் அந்த ஏர் ரூட்டு மட்டும் நீங்கள் 3 மாதத்துக்கு ஒருக்கா அறுவடை பண்ணலாங்க. 3 மாதத்துக்கு ஒருக்கா அறுவடை பண்ணி நீங்கள் அதை அப்படியே வேக வச்சே சாப்பிட்லாம். நீங்கள் அறுவடை பண்ணதுமே நீங்கள் வேக வச்சு சாப்பிட்லாம். நல்லா டேஸ்ட்டாக அருமையாக இருக்கும். மற்ற கிழங்குகள்லாம் 1 வருஷம் ஆகுங்க. அதுக்கு பாட்டிங் மிக்ஸ்னு பார்த்தீங்கன்னா நார்மலாகவே நம்ம ஆட்டு உரம் இல்லைன்னா கிச்சன் வேஸ்ட் ஏதாவது இருந்தால் போடலாம். அது செம்மண் 1 பங்கு போட்டிங்கன்னா மாட்டு உரம், ஆட்டு உரம் 2 பங்கு போடுங்க. கோகோ பீட்டுக்கு கொஞ்சம் கம்மியாகவே போடுங்க. அது இப்போ 1:2:2 அப்படிம்பாங்க. ஒன்றுன்னா செம்மண் 1 பங்கு போட்டிங்கன்னா உங்களுக்கு உரம் 2 பங்கு போடுங்க. அதே மாதிரியா உரம் கோகோ பீட்டு 2 பங்கு போடுங்க. ஏன் அப்படின்னா மாடி தோட்டத்தில் வெயிட் வராமல் இருக்கிறதுக்காக போடுறோம். நீங்கள் அதிகம் மாட்டு உரம் கிடச்சிதுன்னா கண்டிப்பாக அதை போடுங்க. அது யானை கிழங்குகளுக்கு தான் போட்டால் உடனே கேட்காது. அது 6 மாதம் ஆகி தான் அந்த உரம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக உரைக்கிறதுனால கிழங்குகளுக்கு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அறுவடை அந்த சத்து போக போக கிழங்குகள் நல்லா ஊறி உங்களுக்கு 1 வருஷம் வரைக்கும் கிழங்குகள் நல்லா கொடுக்குங்க. அதனால் நீங்கள் கண்டிப்பாக 1:2:2 விதத்தில் கொடுங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்க, கிழங்குகள் ஆட்டோமேட்டிக்காக இந்த தண்ணி நார்மலாக விட்டுக்கிட்டே வரணுங்க. அதிகமாக தண்ணி விட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த நீர் கிழங்குன்னு வந்துடுது. மா இஞ்சிலேருந்து கஸ்தூரி மஞ்சள், கருமஞ்சள் எல்லாத்துலேயுமே வந்துடுது. எக்ஸப்ட் பார்த்திங்கன்னா நம்ம ஈரோடு மஞ்சளில், நார்மலான மஞ்சளில் மட்டும்தான் இல்லை. அதே மாதிரி கருணக்கிழங்குன்னு சொல்லுவாங்க, உருட்டுக்கிழங்குன்னு, அதில் மட்டும்தாங்க இல்லை. இது எல்லா வகையான கிழங்குகளிலுமே கிழங்குகள் அந்த நீர்க்கிழங்கு அதிகமாக இருந்துச்சு. நானும் ஓரளவுக்கு தான் தண்ணி ஊற்றிக்கிட்டு இருந்தேன். ஆனால் அந்த நீர்க்கிழங்கு தாங்க அதிகமாக வந்திருக்குது. 10 மாதம் கழித்து நீங்கள் டான்னு அறுவடை பண்ணிடலாம். இங்கே பாருங்கள், நான் அறுவடை பண்ணினேன். அது ஒரு குரோ பேக்கையே வெடித்து வந்துருச்சுங்க, கிழிச்சிக்கிட்டே வந்துருச்சு. அந்த அளவுக்கு கிழங்குகள் எனக்கு கொடுத்துருக்கு. 12க்கு 12 குரோ பேக்கில் தான் நான் வச்சுருக்கிறேன். இங்கே பாருங்கள், அப்படி அந்த அளவுக்கு வெடித்து கிழிஞ்சே போச்சு. அந்த ஏர் ரூட்டெல்லாம் நீங்கள் வைக்கிற மாதிரி இருந்தால் நல்லா ரெக்டாங்கிள் பேக், அந்த ஃப்ரிட்ஜ் பாக்ஸ் மாதிரி இருக்குங்களே, அது ஒன்று வச்சிட்டிங்கனாவே போதுங்க. அந்த மாதிரி ஃப்ரிட்ஜ் பாக்ஸில் நீங்கள் வைக்கிற மாதிரி இருந்ததுன்னா ஒரு 3/4 அடி நீங்கள் வைக்கலாங்க. நல்லா இது வரும், நல்லா உங்களுக்கு அதிக ஈல்டு வரும். அதனால் கண்டிப்பாக அது மாதிரி மேக்ஸிமம் உங்களால் இந்த கிழங்கு வெரைட்டி எல்லாமே ரெக்டாங்கிள் பேக் மாதிரி இருக்கிறதுல வைங்க. அது குரோ பேக்காகவும் இருக்கலாம், ஃப்ரிட்ஜ் பாக்ஸ் மாதிரி இருக்கலாம், தெர்மாகோல் பாக்ஸ் எது வேணுமாலும் இருக்கோ அது மாதிரி நீங்கள் வைங்க. வச்சு இது மாதிரி அறுவடை பண்ணணும். எடுத்து கொட்டிடணுங்க. நம்ம எல்லாம் அப்படியே எடுத்து நோண்டி அறுவடை பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் முடியாது. அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, எடுத்து கொட்டி தான் பண்ண முடியும். அதில் நீர்க்கிழங்கெல்லாம் வரும், தனியாக எடுத்து பிரித்து நீர்க்கிழங்கெல்லாம் ஒதுக்கிட்டு நம்ம ஒவ்வொன்று 10-11 மாதம் ஆனதையுமே பார்த்திங்கன்னா அந்த மஞ்சள் கிழங்குலையோ இல்லை கஸ்தூரி மஞ்சள்லேயோ வேறு கருணக்கிழங்கு கிழங்குலையோ நீங்கள் அறுவடை பண்ணாமல் திருப்பி துளியுண்டு குருத்து வந்திருக்கும். இது அப்படியே இப்போ வச்சா முளைச்சிக்க அப்படின்னு எடுத்து நீங்கள் திருப்பி மாடி தோட்டத்தில் அது இப்போ வைக்கக்கூடாது. அது இருந்ததுன்னா அந்த முளைப்பை கிள்ளி விட்ருங்க. இல்லைன்னா அப்படியே கட் பண்ணி விட்டு போட்டுட்டிங்கன்னா ஒரு இடத்துல வெளியவே வைக்கணுங்க.
அதை அப்படி அந்த நீர்லாம் உறிஞ்சி அதுக்கப்புறம் தான் முளைப்பு வரும், அந்த முளைப்பு முட்டி வரும். அதுக்கப்புறம் தான் நீங்கள் ஒரு வைகாசி ஜூன் ஜூலை பட்டத்தில் வைக்கலாம். அதுக்குள்ளேயும் நீங்கள் முளைச்சிக்கிச்சின்னு எடுத்து வைக்க முடியாது, வைக்கவும் கூடாது. அதே மாதிரியே எடுத்து நான் பத்திரமா ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுக்கிறேன் அப்படின்னு ஃப்ரிட்ஜுக்குள்ளேயும் வைக்கக்கூடாது. அப்படி வச்சிங்க அப்படின்னா அந்த நீர் வற்றாமல் அப்படியே வச்ச மாதிரியே இருக்கும், இல்லைன்னா அழுகி போயிடும், ஏதாவது ஒன்று ஆயிரும். அதனால் நீங்கள் வெளியவே காற்றோட்டமாக இருக்கணும், காற்றோட்டமாக இருக்கணும். ஒரு பாக்ஸில் போடணும், கப்புன்னு மூடியெல்லாம் வைக்கக்கூடாது. நல்லா காற்றோட்டமாக வெளிப்படையாக ஒரு பக்கம் வச்சு விட்டிங்கன்னா அதே வற்றி அதே முளைப்பு வருங்க. குருத்து வந்ததுக்கப்புறம் நீங்கள் எடுத்து வச்சுக்கலாம். கண்டிப்பாக மாடி தோட்டத்தில் எல்லோரும் மஞ்சள், ஈரோடு மஞ்சள் வைங்க. எந்த கிழங்கு வைக்கிறீங்களோ இல்லையோ ஈரோடு மஞ்சள் வைங்க. ஈரோடு மஞ்சள்னால் நார்மலான நம்ம குழம்புக்கு போடுற மஞ்சள். அதுக்கப்புறம் ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணுங்க. நீங்கள் நம்ம வர்சாஸ் தோட்டத்து சேனலை கண்டிப்பாக பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸோ இல்லை உங்கள் ரிலேட்டிவ்ஸ் யாராவது இருந்தாலும் ஷேர் பண்ணி விடுங்க, அவங்களும் பார்க்கட்டும். நம்ம வர்சாஸ் தோட்டம் சார்பாக வருஷம் நாங்கள் கொரியர் சார்ஜ் மட்டும் வாங்கிக்கிட்டு உங்களுக்கு ரேரான வெரைட்டியே நாங்கள் விதைகள்லாம் கொடுக்குறாங்க. கத்திரிக்காயிலே ஒரு 35-40 வெரைட்டி கத்திரிக்காய் கொடுத்தோம். போன வருஷம் கொடுத்துருந்தாங்க. கொடிக்காயில் ஒரு 5 வகையான கொடிக்காய்கள் கொடுத்துருந்தோம். அப்புறம் தக்காளி, சங்குப்பூ, அது மாதிரி ரேரான வெரைட்டி பால்சம் அது மாதிரிலாம் கொடுத்துருந்தாங்க. மஞ்சள் கூட கொடுத்துருந்தோம். உருட்டுக்கிழங்கு, கருணக்கிழங்கு, மாயிஞ்சு அது மாதிரிலாம் கிழங்கு வெரைட்டி நாங்கள் கொடுத்துருந்தோம். எங்கள் வீடியோ வச்சு தொடர்ந்து பாருங்கள். ஆனால் நம்ம யாருமே அதிகம் பார்க்குறதும் இல்லை, இதுங்கிறதும் இல்லை. போய் நம்ம கடையில் போய் அதிகமாக விலை கொடுத்து நீங்கள் வாங்குறீங்க, அது முளைக்க மாட்டேங்குது. இப்போ என்கிட்ட இருக்கக்கூடிய ரேரான வெரைட்டி விதைகளே நான் விதை திருவிழாவில் பார்த்தேன். அந்த வெரைட்டி கத்திரிக்காயெல்லாம் கிடைக்கலிங்க. அதனால் நம்ம ஷேர் பண்ணணும். அது நம்ம வீடியோவில் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க்கு கொடுத்துருங்க, வாட்ஸ்அப் லிங்க்கும் கொடுத்துருக்கேன், நம்மளுடைய சேனல் லிங்க்கும் கொடுத்துருக்கேன். போய் ஜாயின் பண்ணிக்கோங்க வாட்ஸ்அப் குரூப்பில். அதிகம் மேலே உங்களுக்கு தகவல் வேணும் அப்படின்னா நீங்கள் அதில் வாங்கிக்கலாம். என்னென்ன இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தேவையோ அதெல்லாம் கலெக்ட் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக எல்லோரும் சொல்லுவாங்க குரூப்லேயும். வர்சாஸ் தோட்டம் சார்பாக நாங்களும் ஒரு சில விதைகள் கொடுத்துருந்தோம். விதைகள் மட்டும் இல்லாமல் செடியே நாங்கள் கொடுத்துருந்தோங்க, நாற்றுகள். அதாவது கத்திரி, மிளகாய், வெண்டை, அது மாதிரி நாற்றுகளே பக்கத்தில் இருக்கிறவங்களாம் அந்த மழை டைமில் வெண்டைக்காய் போட்டிருந்தோம்னா அதை அப்படியே எடுத்துகிட்டு போய் வச்சாவே வந்துடுதுங்க. அதனால் கண்டிப்பாக நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனில் போட்டால் தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வருங்க. நான் இதை எனக்கு வாட்ச் ஹவர்ஸ் ஏறணும், எனக்கு சப்ஸ்கிரைபர் அதிகம் வரணும் அப்படின்னு என்னுடைய மோட்டிவ் இல்லைங்க. எல்லோரும் சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை அனைவரும் மாடி தோட்டத்தை வச்சு அதில் வரக்கூடிய காய் பூக்கள்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதை விட வேறு பெரிய ஆனந்தம் இல்லைங்க. மகிழ்ச்சி இல்லை, சந்தோஷம் இல்லை, ஒரு நிம்மதியும் இல்லாமல் இல்லை. அந்த அளவுக்கு சூப்பராக இருக்குங்க. அதனால தான் நான் ஃப்ரீயாகவே இலவசமாகவே விதைகள்லாம் கொடுக்குறேன். கண்டிப்பாக இந்த வருஷமும் நாங்கள் விதைகள் கலெக்ட் பண்ணி மே ஜூனில் கொடுத்துருவாங்க. நீங்கள் ஆடி பட்டத்துக்கு போகலாம். ஓகே, பாய், தேங்க்யூ.